ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। तस्मै श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे। सो नारद मुनि हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। பாகவதமில் 18,000 ஸ்லோகம் இருக்குது. 18,000 ஸ்லோக்கில் 100 ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகாஸ். 18,000 ஸ்லோக்கில் 100 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 100 ஸ்லோக்காவில் வந்து டாப் 10 வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் 10 ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த டாப் 10ல் 3 ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த 3 ஸ்லோக்காவில் ஒரே ஒரு ஸ்லோகா வந்து இங்கே நம்ம 2வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகா ரொம்ப 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 முக்கியமானது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 35 ஏதத் ஆத்துர சித்தானாம் 34 ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. திஸ் ஸ்லோகா இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஆல் பாகவத், தி என்டையர் பாகவதம். இந்த ஸ்லோகா 34வது ஸ்லோகா வந்து இந்த பாகவதத்தோட சாராம்சம். இதுதான் பகவானோட நாமத்தை பற்றியோ பகவானோட புகழை பற்றியோ ரொம்ப ஆழமாக வந்து இது விளக்கத்தை கொடுக்குறது. ஏதத்ய ஆத்துர சித்தானாம் மாத்ரா ஸ்பர்சச்சேகாய முஹு. இதே சேம் சாப்டர், அதே சாப்டர் 34. பவசிந்து ப்ளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யானு வர்ணனம். It is personally experienced by me that those who are always full of cares and anxieties due to desiring contact of these senses with their objects can cross the ocean of nescience and the most suitable boat, the constant chanting of the transcendental activities of the personality of Godhead. எதுக்கு நம்ம சாண்டிங் பண்ணுறதுன்னா இந்த ஸ்லோக்கில் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோக்கில் வந்து தமிழில் படிங்க. இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்ற இடைவிடாத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால் பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை எனும் கடலை கடந்துவிட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். ஸோ நாரத முனிவர்கள் இந்த ஸ்லோக்காவில் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் வந்து இந்த மாத்ரா ஸ்பர்சஸ்து, இந்த இந்திரியங்களோட ஆப்ஜெக்ட்ஸு, அந்த புலங்களோட அந்த பொருள்கள் மேலே நம்மளுக்கு எப்போ வந்து தொடர்பு வருதோ, அந்த தொடர்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஆசைகள் வந்து நாளைக்கு அதிகமாகிட்டே போகும். அதனால தான் நம்மளால் வந்து கிருஷ்ண உணர்வுலையும் கிருஷ்ண பக்தியும் வந்து போதுமான ஒரு சமயத்தை வந்து ஈடுபடாமல் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா இந்த புலங்கள் வந்து எப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே தன்னோட புலங்களோட அந்த பொருள்கள் மேலே வந்து கான்ஸ்டண்ட்டாக நித்தியமாக வந்து அதில் வந்து தொடர்பு இருக்கிறதுனால நம்மளோட ஆசைகள் வந்து நாளைக்கு வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கணுன்னா கண் இருக்குது. கண் வந்து எதுக்கு கொடுத்துருக்காரு பகவான்ன்றது நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம், புலங்களை வந்து அந்த கண்களை வந்து என்ன பண்ணுவோம், எந்த பொண்ணு நல்லா இருக்குது, எந்த பையன் அழகாக இருக்கான் அதை பார்ப்போம். அப்புறம் எந்த பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது, எது அழகாக இருக்குது, எந்த மாளிகை நல்லா இருக்குது, இதுதான் நம்ம கண்ணை வந்து பார்க்கும். அப்புறம் வந்து எது நம்ம கண்ணுக்கு வந்து பௌதிகமான பொருள் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கண்ணோட அந்த பொருள் வந்து கண்ணோட ஆப்ஜெக்ட் வந்து பார்க்குறது. அதனால் நம்ம என்ன பார்க்குறோம், யாரை வந்து நம்ம பார்க்கணுமோ அதை விட்டு என்ன பார்க்குறோம், பார்க்காம இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எது பார்க்கக்கூடாது அதை பார்க்குறோம் நம்ம. அதனால தான் என்ன ஆகுது, ஆசைகள் வந்து நாளைக்கு கூட ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கேட்குறது நம்ம என்ன கேட்குறோம், மற்றவங்கள பற்றி நம்ம கேட்குறோம், மற்றவங்களோட குணாதிசயங்களை பற்றி நம்ம கேட்குறோம், மற்றவங்களோட குறைகளை பற்றி நம்ம கேட்குறோம், மற்றவங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை பற்றி அதை நோண்டுறோம் நம்ம.
அது இல்லாமல் வேற அனாவசியமாக நம்மளுக்கு எது தேவை இல்லையோ, பிரஜல்பா ரூப கோஸ்வாமி சொன்ன மாதிரி உபதேசாமத்தில் எது தேவையில்லாததெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதோ அதெல்லாமே நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன புலங்கள் என்ன ஆகுது, இன்னும் அதை பற்றி கேட்கலான்ற அந்த ருச்சி வந்து நாளைக்கு வந்து வளர்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன கேட்கணும், பகவானோட திருநாமத்தை வந்து நம்ம ஜெபம் பண்ணி அதை கேட்கணும். பகவானோட புகழை பற்றி நம்ம கேட்கணும். பகவானோட பக்தர்கள் வந்து எப்படி புகழ்ந்து பாடிருக்காரு. இப்போ ஆழ்வார்ஸ் எல்லாம் பாருங்கள், எத்தனை திவ்ய பிரபந்தமெல்லாம் பாடியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருந்தால் எங்கேயோ போயிடுவோம். அந்த அளவுக்கு அழகாக ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, நரோத்தம் தாஸ் தாக்கூர் இப்போ பாடினது பாருங்கள், விருந்தாவன ரம்யஸ்தானா. அப்படின்னா பிருந்தாவனம் மாதிரி ஒரு ரம்யமான ஒரு ஆனந்தமான மதுரமான ஸ்தானம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ராதாகிருஷ்ணா உட்காந்துருக்காரு. அதை வந்து நம்ம அவரோட லீலைகளை பார்த்து நம்ம கேட்கணும். அதை கேட்காம நம்ம எதோ கேட்டுட்டு இருக்கோம். அதனால தான் யார் ஒருத்தர் அதே மாதிரி நம்ம வந்து நாக்கு கொடுத்துருக்கிறது எதுக்கு, பகவானோட பிரசாதத்தை நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக, பகவானோட லீலைகளை வந்து பேசுறதுக்காக. பக்தர்கள் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து கேதர் ஆகணும், என்ன பண்ணணும், பகவானோட லீலைகளை பற்றி பேசணும், பக்தர்களை பற்றி பேசணும். ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஒரு சேவைக்கு போகிறோம், ஒரு சர்வீஸ்க்கு போகணும்னா பல பிரச்சனைகள் அதில் இருக்கும். ஏன்னா எல்லா பக்தர்களும் வந்து சாதகராக அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அவங்க நிலையில் இருந்துட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு நிலையில் இருக்காங்க. இப்போ கார்த்திக் பிரபு பானா ஆஃபீஸுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே இதுக்கு வந்திருக்காரு சத்சங்கத்துக்கு. பிரபு ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்காரு. நான் ஒரு வியாபாரத்துக்கு போய் நான் வந்திருப்பேன். நீங்களாம் வீட்டிலலாம் வேலை செஞ்சு நீங்கள் வந்திருப்பீங்க. ஏன்னா ஒருத்தரும் ஒரு இதில் இருக்காங்க, ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க. அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே விட்டு நம்ம வந்து பகவானுக்காக இங்கே வந்து சேவை பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். பகவானை பற்றி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அதனால் பல பக்தர்களுக்கு, பல சாதகர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. இந்த பக்தன் அப்படி, அந்த பக்தர் இப்படி, இவன் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே விட்டுறணும். எல்லாம் பகவானுக்கு விட்டுறணும். பகவானே என்ன நம்ம கேட்க வேண்டிய பிரார்த்தனை அதே தான் பகவான்கிட்ட. எந்த விதமான இது வந்து எனக்கு மற்ற பக்தர்களையும் வைஷ்ணவர்களை பார்த்தா, அவங்கள பார்த்தா நான் வந்து உங்களை பார்க்கணும். வைஷ்ணவர்களை பார்த்தா உங்களை, அந்த வைஷ்ணவரோட முகத்தில் உங்களை பார்க்கணும். அதை மட்டும்தான் எனக்கு, அந்த நோக்கம் தான் எனக்கு கொடு, அந்த உத்தேசம் தான் எனக்கு கொடு, அந்த கான்சியஸ்னஸ் தான் எனக்கு கொடு. அப்படி தான் நான் உணரணும். அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தப்பும் நான் வந்து என்ன எண்ணிடக்கூடாது, எந்த காரணத்துக்கு கொண்டு எண்ணிடக்கூடாது. அவங்க பல தப்புகளை செய்யலாம், ஆனால் என்கிட்டயே நிறைய தப்பு இருக்குது, என்கிட்டயே நிறைய தவறுகள் இருக்குது, என்கிட்டயே நிறைய பிரச்சனை இருக்குது, என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குது. என்னோட மனசே வந்து இன்னும் கண்ட்ரோலில் வரல. அதனால எந்த பக்தரை பார்த்தாலும் நான் உங்களோட உருவத்தை அவங்கள பார்க்கணும், அவங்களோட உருவத்தை நான் பார்க்கணும். அதை தவிர நான் எனக்கு எதுவுமே எந்த விதமான என்ன சொல்கிறது விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காத. நான் எந்நேரமும் உன்னோட பக்தி சேவையிலே நான் ஈடுபடணும். குணாதிசயங்களை வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படி நாரத முனி வந்து தன்னை வீணை எடுத்து அந்த தந்தியை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளே பண்ணிட்டு எப்படி பாடிட்டே போகிறாரோ அந்த மாதிரி வந்து அவங்களோட இது வந்து நான் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். அதனால் நாக்கு கொடுத்துருக்கிறது வந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் பகவான நாமத்தை சொல்கிறதுக்கு, பகவானோட லீலைகளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இங்கே கேட்டுட்டு மற்றவங்களுக்கு சொல்லலாம், அதை பிரச்சாரம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் வந்து நம்ம அந்த சத் சங்கத்தில் என்ன கேட்டிருக்கோமோ அதை நம்ம மறக்கவே மாட்டோம். அதனால நம்ம புலங்களை வந்து அவருக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. பிரபுன்னு சொல்கிறாங்க, பிரபு மாதாஜி. பகவான் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும் பார்த்தா பிரபு, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஆமாம் பிரபுபாத் வந்து எதுக்காக அதை வந்து பழக்கப்படுத்தாங்கன்னா, சாணக்கியர்னு சொல்லி ஒரு பெரிய நீதிவாதி இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணை பார்த்தா, ஒரு கிரகஸ்தா வந்து ஒரு பெண்ணை பார்த்தா தன்னோட மனைவியை தவிர மற்ற பெண்களை எல்லாரையும் தாயாக பார்க்கணும். அதனால தான் அவங்கள மாதா அப்படின்னு, மாதான்னு என்ன அர்த்தம், தாயின்னு அர்த்தம். அதே மாதிரி மாதாஜிஸ் வந்து எந்த ஒரு ஆண்களை பார்த்தா தன்னோட புருஷனை தவிர வேற எல்லாரையும் பையனாக பார்க்கணும். அதனால தான் அந்த பிரபுஜி மாதாஜின்னு சொல்கிறது. பிரபுஜிஸ் வந்து பிரபுஜிஸ் இது எதுக்கு அப்படி அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பக்தர் வந்து இன்னொரு பக்தரை பிரபுஜின்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து மாஸ்டர்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தரை கூப்பிட்டா அவங்க மாஸ்டர்னு அர்த்தம். அப்போ 2 பேரும் மாஸ்டர் தான். அப்போ நீங்களும் சேவகனும் அவங்களும் சேவகனும். ஸோ மாஸ்டர் வந்து குரு மட்டும்தான். இதுதான் அதுக்கு அதோட மீனிங் அதுக்கு. ஸோ நம்ம பிரபுஜின்னு கூப்பிட்டா, ஏன்னா எல்லாரும் வந்து ஒருத்தர் வந்து பிரபுஜின்னு கூப்பிட்டு மற்றவங்களை வந்து நாங்கள் வேற பேரில் கூப்பிட்டா
நான் ஒரு மாஸ்டர் மாதிரி, நான் ஒரு குரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு இது வந்துடும், ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால தான் எல்லாரையும் பிரபுஜின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே மாஸ்டர் தான், எல்லாருமே மாஸ்டர் தான். யாருமே வந்து இது கிடையாது, ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் வந்து கிடையாது. இன்னொருத்தர் வந்து அவர் ரொம்ப பெருசு, அவர் ரொம்ப கிரேட்டு, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, அவர் பெரிய சீனியர், அந்த இதே கிடையாது. எல்லாருமே தாசா. அந்த நிலையில தான் நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம இதயத்தை வந்து அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். அப்படி கூப்பிட்ற மாதிரி செட் பண்ணி, பாவமும் அதே மாதிரி இருக்கும், அந்த பாவாஜாலமும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதாங்க நாரதமுனி சொல்கிறாரு, இந்த கடல், இந்த பௌதிகமான கடலை வந்து நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னா 24 hours நம்ம என்ன செய்யணும், இந்த பகவானோட நாமத்தை வந்து முழுக்க இடையூறு இல்லாமல் நம்ம வந்து சேன் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையூறு இல்லாமல் அவரை பற்றி கேட்கணும், அவரை பற்றி சொல்லணும், அவரை பற்றி படிக்கணும், அவரை பற்றி நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல, சரியா பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் சமயத்தை தான் நம்ம ஒதுக்கியிருக்கோம். இது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எல்லாருமே நம்ம பண்ணிட்டா நமக்கு பௌத்திகாசங்களாம் விட்டுரும். இப்போ மாதாஜி நிறைய பேர் நம்ம எல்லாருமே சொல்கிறோம், நிறைய பிரச்சனை இருக்குது பிரபு, முடியாது, கஷ்டமாக இருக்குது, அது இதெல்லாம் காரணம் என்னென்னா, பிகாஸ் வி ஆர் நாட் இன் டு தட். அந்த இதுக்குள்ளே நம்ம இன்னும் போகல, அந்த படகுக்குள்ளே நம்ம போகல. அந்த படகுக்குள்ளே போயிட்டா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆசைகள்லாம் நம்மளுக்கு போயிடும். அது ஆசைகள்லாம் போயிடும், அதெல்லாம் நிறைவேறிடும். எல்லாமே நிறைவேறி நம்மளுக்கு இருக்கிற அந்த என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே ஒரு ஓரம் கட்டிடுவார் பகவான். ஆனால் அது நம்மளுக்கு இன்னும் அந்த தைரியம் இல்லை நம்மளுக்கு. அந்த சரணாகதி, அந்த சரண்டரிங் குவாலிட்டி நம்மளுக்கு இன்னும் வரல. அது எப்போ வருதுன்னா, இது படித்து இது உணரணும், படிக்க உணரணும். உணர்னா அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வருது, ஓ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாதான். அதான் இங்கே சொல்கிறாங்க, எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா பயம்ன்றது தான் இருக்குது இங்கே. அந்த பயம் எப்படி போகுன்றது யாருக்குமே வந்து ஆன்சருக்கு தெரியல, எங்கே தேடணும் தெரியாது அவருக்கு, எங்கே இருக்குது அந்த பயத்துக்கு என்ன பரிகாரம்ன்றது எல்லாருக்குமே தெரியாது. என்ன பயம்னா, சில பேருக்கு வந்து பப்ளிக் இருக்கும்போது அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயம். சில பேருக்கு வந்து மிருத்யுன்றது ஒரு பெரிய பயம், மரணம்ன்றது ஒரு பெரிய பயம். அதனால் அந்த பயத்தினாலேயே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சமயத்தை வீணாக்கிட்டு இருக்கோம், அதை வந்து சரியாக பகவானுக்காக பயன்படுத்தலை. இந்த பயம் போகணும்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இத்தனை நாள் நம்ம வந்து கிளாஸ் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய பர்பஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த பயம்ன்றது வந்து யாருக்கும் பயம் இல்லாமல் இருக்குங்க. ஏதோ ஒரு பயம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று நோய் பயம் இருக்குது, இல்லைன்னா நம்ம என்னைக்காவது ஒரு இறந்துடுறோம் சொல்லி ஒரு பயம் இருக்குது. பேய் பயம், சரி, அதான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் இருக்கும். ஸோ இந்த பயம் போகணும்னு நம்ம என்ன செய்யணும், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். வெரி குட். வேற என்ன செய்யணும், இந்த பயத்தை நம்ம வந்து போக வைக்கணும். இதுக்கு பரிகாரம் நிறைய பேர் பௌத்திகவாதிகள் தேடிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. என்ன பண்ணுவீங்க இதில் இப்போ நம்ம படித்ததுலேயே இருக்காது. கரெக்ட், வெரி குட், அது ஒன்று, ரைட், வெரி குட், ரைட். வேற பகவானோட செயல்களை நம்ம அவரு இடைவிடாம அதை பற்றி அதான் சார் நாரதமுனி சொல்றாரு. நீ எப்போ வந்து வியாசதேவர் சொல்றாரு, நீ என்னைக்கு வந்து அந்த பயம் நீ உன்னிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, விளங்கணும்னா, நீ பகவானோட சேவையிலையோ பகவானோட நாமத்தையோ நீ கீர்த்தனை பண்ணிட்டே இருந்தா, பகவானோட சேவையில் ஈடுபட்டுட்டே இருந்தா, உனக்கு அந்த பயமே இருக்காது. நீ ஃப்ரீ ஆகிடுற, இண்டிபெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க, அதில் சுதந்திரம் ஆகிடும். நீ அதை நாரதமுனி சுதந்திரம் ஆகிட்டாரு. எங்கே வேணாலும் அவர் போகலாம். அது அப்படி நம்ம இண்டிபெண்ட் ஆகணும், சுதந்திரமாக நம்ம ஆகணும்னா பகவானோட சேவையில் நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கணும். 24 hours கான்ஸ்டன்ட்டு. காலையில் மத்தியானம் நம்ம சேவை செஞ்சோமா, நம்மளோட பௌதிகமான சேவை ஏன்னா பௌதிகமான இது வேலை நம்ம செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை நம்ம. ஏன்னா உடல் எடுத்ததுனால உடலுக்கு ஆத்மாவும் வந்து 2 நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அது 2 பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இன்னும் பெரிய பயம் வந்துடும். ஏன்னா எல்லாமே விட்டேன், ஏன்னா யார் பண்ணுறது, யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். அதனால் நம்ம குரோசராக என்ன பண்ணுறோன்னா, குரோசரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணோம், அந்த பௌதிகமான செயல்கள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் பேக் டு த பெவிலியன், நம்ம ட்ராக்குக்கு நம்ம வந்துடணும். நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகுது, காலில் இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே போயிடும். அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து மறுபடியும் டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம தலைமையில் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், வளரட்டே இருக்கும். யசோதா மாதாஜி கூட லாஸ்ட் டைமில் இது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டாங்க, இன்னும் 1 வாரம் வருதுல பிரபுன்னு சொன்னாங்க மாதாஜி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த ஆசை, ஏன்னா அந்த ருச்சி கண்டுட்டோம் நம்ம. அந்த ரசகுல்லா,
இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிடணும்னு சொல்லி தோணுது பாருங்கள். அந்த மாதிரி அந்த ருச்சியை நம்ம கண்டதுனால அது நம்மளை விடாது. பாகவதம் அந்த அளவுக்கு மதுரமான ஒரு சேவை. அது பாகவத் சேவை வந்து ரொம்ப மதுரமான சேவை. அதனால் யார் ஒருத்தர் வந்து நாரத முனிவர் மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, வேற எந்த சேவையும் அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க இது இருக்கு தக்ஷா கிட்ட போனாங்க. அவருக்கு 10,000 குழந்தைங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, சரஸ்வதி நதிக்கிட்ட அந்த இதுக்கு நதிக்கிட்ட தியானம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. பகவானோட நாமத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணும்போது அங்கே போகிறாரு. அங்கே போனால் சும்மா இருக்கல. இதெல்லாம் படிச்சிருக்காரு இல்லையா, பாகவதம் எல்லாம் படிச்சிருக்காரு. யார் கூட படிச்சிருக்காரு, பக்தி வேதாந்தஸ் கிட்ட சாங்கித்யம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் படிச்சுட்டாரு. இதெல்லாம் படிக்கும்போது அந்த பக்தர்கிட்ட சாங்கித்யம் எடுத்ததுனால அவங்க அம்மா இறந்ததுனால கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பம் வரல. சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த துன்பம் வரல. ஏன்னா இந்த ருச்சி கண்டுட்டார். இது இந்த பக்தி சேவை என்ற ருச்சி கண்டதுனால நேராக அவங்க என்ன பண்ணாங்க, இது உத்தர திசையை நோக்கி தெற்கு திசையை நோக்கி போயிட்டு பகவானோட சேவையில் பகவானோட நாமத்தை கீர்த்தன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. போக 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 என்ன ஆகுது, இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே பகவானவே பார்த்துட்டார் அவர். ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தாரு, 2வது தடவை இது வாணி மூலமாக அவர் பகவானை பார்த்துட்டாரு. அதனால நாரத முனி என்ன பண்ணாரு, எங்கே போனாலும் பிரச்சாரம் பண்ணுறது தான் அவரோட வேலை. எங்கே தி பீப்புள் ஆர் டிஸ்ட்ரெஸ்டு, துன்பத்துக்கு ஆளாக இருக்கிற எல்லா மக்களையும் போய் அவரை வந்து என்ன பண்ணுறது, அவங்கள வந்து விடுதலை பண்ணுறது. இந்த பௌத்திக உலகத்தில் வந்து தக்ஷா கிட்ட போனார். தக்ஷா என்ன பண்ணார், 10,000 பேரை வந்து உருவாக்குனாரு. அந்த 10,000 பேரையும் வந்து வைஷ்ணவராக்கிட்டார். அவங்க ஆக்சுவலாக தக்ஷாவோட பிளான் என்ன, இவங்களுக்கு வந்து பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிச்சி பிறகு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணார். ஆனால் இவர் என்ன பண்ணார், போன எல்லாரையும் ஒரே ஹோல்சேலாக எல்லாரையும் வைஷ்ணவர் பண்ணார். ஒரு 10,000 பசங்க நம்மளுக்கு இருக்காங்கன்னா அந்த 10,000 பசங்க நம்மளுக்கு என்ன திருமணம் பண்ணுறோம், நம்ம வயசுக்கு வந்தவொடனே நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம். இவர் என்ன பண்ணார், அப்படி பண்ணல. நேராக பகவானோட லோகத்துக்கு என்ன எந்த வழி இருக்கோ அந்த வழி கூட்டிகிட்டு போயிட்டார். அவரையும் வந்து என்ன பண்ணார், உடனே வந்து அவங்கள வந்து பிரம்மச்சாரி ஆக்கிட்டாங்க. பிரம்மச்சாரி ஆக்கி நேராக பகவான் கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. தக்ஷாக்கும் வந்து என்ன பண்ணாங்க, இனி இப்படி பண்ண இன்னொரு 10,000 பேர் உருவாக்குனாங்க. அந்த 10,000 பேர் வந்து என்ன பண்ணாங்க, சரஸ்வதி நதி தீரத்தில் அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் உங்கள் அண்ணா உங்கள் பிரதர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதா, உங்கள் சகோதரங்களை பற்றி எல்லாம் தெரியாதா? அவங்க என்ன பண்ணாங்க, இதே இடத்த தான் அவங்களும் வந்து தியானம் பண்ணி பகவான் கிட்ட போயிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மூத்தவர் எல்லாம் எப்படி கடைப்பிடிச்சாங்களோ அதே பக்தித்தோட நீங்களும் கடைப்பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும், நேராக பகவான் கிட்ட போ. அவங்களே அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தக்ஷாக்கு ரொம்ப ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாரத முனி கூப்பிட்டு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. நாரத முனி கேரே பண்ணல. பிரச்சாரத்தில் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏன் இந்த பிரபுபாதர் இருக்கும்போது பல பிரச்சனை வந்திருக்கு. கிரிராஜ் மகாராஜான்னு சொல்லி இப்போ வெரி சீனியர் மோஸ்ட் குரு மகாராஜ் அவர், சீனியர் மோஸ்ட் மகாராஜ் அவர். அமெரிக்காவில் பெரிய பணக்காரனோட பையன் அவர். அந்த டைமில் அவர் வந்து பிரபுபாதரோட இந்த பாகவதத்தோட பர்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப கவர்ச்சி ஆகிட்டார். பிரபுபாதரோட அந்த முக்கியமாக 2nd சாப்டர் பகவத்கீதை படித்தார் அவர். அது படித்த உடனே அவங்களுக்கு யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது தெரிஞ்ச உடனே என்னாச்சு, உடனே வந்து ஜாயின் ஆகிட்டார். அவங்கள தான் பாம்பேயில் ஜூஹு டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜூஹு டெம்பிள். அந்த ஜூஹு டெம்பிள் வந்து பொறுப்பு கொடுத்தாரு அவருக்கு. நீங்கள் தான் இதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி, இதை எப்படியாவது இங்கே கோயில் கட்டணும்னு சொல்லி அவர் அந்த பொறுப்பு அவர் கொடுத்தாரு. அந்த டைமில் இவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சிடுச்சு. கிரிராஜ் மகாராஜ் அவர் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு பிரபுபாதர்கிட்ட தான் இவர் இருக்கார். அப்போ பிரபுபாதர்கிட்ட நேராக வந்தார். நேராக வந்த உடனே, சுவாமிஜி நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம், உங்கள் பையனை இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணி இதே மாதிரி சும்மா இருப்பீங்களா? அப்போ பிரபுபா சொன்னார், நானாக வந்து அவங்கள கூப்பிடல, இப்போ கூட நான் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். எந்த விதமான என்கிட்ட தடையே நான் போட மாட்டேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார் கிரிமாரா. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, வரும்போதே ஒரு சைக்ராட்டிஸ்ட்டை கூட்டு வந்திருக்காரு. சைக்ராட்டிஸ்ட்னா சைக்காலஜின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இப்பவும் இருக்குது டிகிரியில். நீங்கள் போனால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு மனிதனை வந்து அவனோட மானசிகமாக அவனை என்னென்ன இருக்கோ அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வாங்கி அவன் சொல்கிற மாதிரி அவனோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க, அவனோட ஆதீனத்தில் கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் சைக்காலஜி. அது வந்து அந்த சைக்ராட்டிஸ்ட் வந்து அமெரிக்காவில் வந்து பல டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கம்மி, ஒசூரில் கூட இப்போ இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மானசிகமாக இது பண்ணுறவங்க இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சாங்க. இந்த ஐடி ஃபீல்டு வந்த பிறகு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப கம்மி. அமெரிக்காவில் வந்து 10 ஜனத்தொகை இருக்குன்னா 10 ஜனத்தொகையில் வந்து 4-5 பேருக்கு எப்படியாவது இந்த நோய் இருக்கும். இந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அவரை கூட்டு வந்து அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு எத்தனை டாலர்ஸ் வேணாலும் நான் கொடுத்துட்றேன், இவனை எப்படியாவது நம்ம கூட நீ அழைச்சின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
சரி வந்தார் பிரபுபாதர். சரி ஓகே, கிரிராஜ் மகாராஜ் கூப்பிட்டாங்க. அப்போ அவர் இன்னும் சன்னியாசம் எடுக்கல. ஸோ கிரிராஜை கூப்பிட்டாங்க, மகாராஜை கூப்பிட்டாங்க. பாருப்பா அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்னமோ பேசணுமான்னு சொல்லி நீ போய் பேசுன்னு சொன்னார். சரி போய் உக்காந்தார். உட்காந்து அவருக்கு என்னென்னமோ இவர் சைக்ராட்டிஸ்ட் அப்பா அம்மா சொன்னார். பாருப்பா நான் உனக்காக தான். இப்போ எப்படி நம்ம 7th கேண்டோவில் நரசிம்மர் இப்போ பிரகலாத் மகாராஜுக்கு எப்படி இவர் சொன்னார், இரண்யகசிபு, இந்த இந்த உலகத்தையே நான் வந்து உலகத்துக்கே நான் ராஜா, உலகம் எல்லாமே நீ தான் அனுபவிக்கணும், உனக்காக தான் இது எல்லாமே, நீ என்னை விட்டு நாராயணா அப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவருன்னு சொன்னாங்க. கிரிராஜ் மகாராஜோட அப்பா அம்மா சொன்னாங்க, எல்லாமே உனக்காக தான். எத்தனை கம்பெனி இருக்கோ தெரியாதான் அவருக்கு, அத்தனை கம்பெனி இருக்குது, எல்லாம் உனக்காக தான், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்கள் வேணால் தனியாக கூட கொடுத்துருவோம், நீ எல்லாமே அனுபவிச்சிடும், ஆனால் நீ வந்து என் கூட வந்துடணும், நீ எங்களுக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் சொன்னார். அப்போ கிரிராஜ் மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, பகவத்கீதா 2nd சாப்டர் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுதான் நான் என்னோட நிலை, இத்தனை நாளும் நான் யாருன்றது எனக்கு தெரியாது, பகவான் யாருன்றது தெரியாது, நீங்களும் யாருன்றது எனக்கு தெரியாது, ஏதோ அப்பா அம்மான்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த பிறவில நீங்கள் அப்பா அம்மா எனக்கு, என் பின் பிறவில நீங்கள் யாருன்னு தெரியாது, இதுக்கு வர முன் பவிஷ்யத்தில் எந்த பிறவில நான் அப்பா அம்மா இருப்பானோன்றது எனக்கு தெரியாது. அப்போ இந்த எத்தனோ பிறவியாக இருக்குது, அத்தனை பிறவிலையும் எனக்கு நாயா அப்பா அம்மா வந்திருக்காங்க, குதிரையா அப்பா அம்மா வந்திருக்காங்க, பூனையா அப்பா அம்மா வந்திருக்காங்க, எந்த அப்பா அம்மா பெஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். சித்திரகேத்து கேட்குற மாதிரி கேட்டார். அப்போது என்ன கேட்டாலும் முடியல. அப்போ இவரை விட்டார், டாக்டரை விட்டார், அந்த சைக்ராட்டிஸ்ட்டை விட்டு சைக்ராட்டிஸ்ட்டு பயங்கரமாக அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பகவத்கீதா அவங்களுக்கே உபதேசம் பண்ணி அவரை பக்தராக்கிட்டார். அவர் என்ன பண்ணார், ஓடிட்டார், அந்த ரூமை விட்டு ஓடிட்டார். என்னை விட்டுருப்பா சுவாமி, அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் டாலரும் வேண்டாம், உங்கள் கோல்டு வேண்டாம், எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா என்னோட டாக்டர் ப்ரொஃபஷன் நான் விட்டுறேன். அந்த அளவுக்கு அவர் இன்ஃபெக்ட் ஆகிட்டாரு, அவரை வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பாருங்கள், பகவத்கீதாவோட அந்த சாராம்சம், பிரபுபாத எழுதின அந்த பொருளுரையை, அந்த பாவார்த்தம், அந்த பர்போட்ஸு, பாகவதம் அந்த படித்த பர்போட்ஸு எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஆகர்ஷணம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி அப்படி நம்ம அதில் கவர்லன்னா நம்ம படித்தே வேஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்டு, எந்த செயல் செஞ்சாலும் வேஸ்ட்டு. அதான் இங்கே நாரதர் சொல்கிறார், பகவானோட நாமத்தை வந்து யார் அடைக்கலம் எடுக்காமல் இருப்பாங்களோ, ஆசிரியம் எடுக்காமல் இருப்பாங்களோ, அவங்களோட வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடமே, பயத்துலேருந்து தூரமாக இல்லை விளங்க முடியாது. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா பயம்தான், ஏன்னா செக்யூரிட்டி இல்லை. எங்கே பாருங்கள், ஒரு பூனை பாருங்கள், உணவை தேடுக்காக போகும். உணவு வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணு தெரியுமா, யாராவது பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு தான் அது உணவு சாப்பிடும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எலி வந்து உணவை தேடி போகும். உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து அதுக்கப்புறமா பார்த்து சாப்பிடும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூனை வந்து கடிச்சிடும். அதே மாதிரி பூனை பால் சாப்பிடும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கும். எதுக்கு, நாய் வந்துடுதுன்னு சொல்லி பயம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு எந்த மனிதர்கள் வந்து எந்த நம்ம சொந்தக்காரங்க வந்துடுறாங்களோ, இல்லை நம்ம யாராவது எதிராளிங்க வந்துடுறாங்களோ சொல்லி நம்மளுக்கு பயம். நம்மளும் அங்கே ஏதாவது டோர் மூடி இருப்போம், ரொம்ப நேரம் மூடி சாந்தியாக உட்காந்துருப்போம். யாராவது ஒன்று டக்குன்னு காலிங் மேலே அடிச்சா நான் ஒரு தடவை நம்மளுக்கு பக்குன்னு அப்படியே ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் நீங்கள், பயம். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா இன்னும் பயம் ஜாஸ்தி. யார் வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டுறாங்களோ, என்ன பண்ணிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா பகவானோட சேவையில் முழுக்க நம்ம ஈடுபடாமல் இருந்தால், எங்கேஜ் ஆகாமல் இருந்தால், இந்த பயம் வந்து எத்தனை பிறவாங்களும் போகாது, நம்ம கூடயே இருந்துடும். அதனால் அந்த செக்யூரிட்டி யாருன்னா நம்மளுக்கு பகவான் தான். அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. பகவானோட நாமம் தான் பாதுகாப்பு, பகவானோட புகழ் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதனால தான் பாருங்கள், நாரத முனி இதை படித்து நல்ல வேதங்கள்லாம் படிச்சுட்டு எத்தனை பேர் எங்கே போனாலும் அவருக்கு பிரச்சாரம் தான். தக்ஷாவோட பசங்களை எல்லாரையும் இது வழி காமிச்சிட்டாரு பகவான்கிட்ட போகிறதுக்கு. மிருகாரிக்கே வழி காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிரகலாத் மகாராஜுக்கு வழி காமிச்சிட்டாரு. எங்கே போனாலும் இதே தான் வருது. யாருக்கு வால்மீகி, ராமாயணம் எழுதுற வால்மீகி, அவருக்கு வழி காமிச்சிட்டாரு. துருவ மகாராஜ் 5 வருஷத்துலேயே அவர் வந்து பகவானை பார்த்துட்டார். சங்கு சக்கர கதாபத்மா இருக்கிற அந்த பகவானை வந்து பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டார். இந்த மாதிரி இந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம ஃப்ரீடம் வரும். நம்மளுக்கு என்ன ஃப்ரீடம் வரும், பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் வரும், பக்தி சேவை பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் வரும். பாருங்கள், இது நித்யானந்த பிரபு அப்பியரன்ஸில் பண்ணோம். வராமல் அப்பா கார்த்திக் பிரபுவோட அப்பா வந்து உட்காந்துட்டாங்க. என்றைக்குமே வந்து உட்காந்துல. நம்ம துளசி பூஜை அங்கே பண்ணோம், நிறைய கிளாஸஸ் அங்கே எடுத்திருக்கோம், ஆனால் வரல. அன்றைக்கி வந்து உட்காந்துட்டாங்க. அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் வேறு சொல்லியிருக்காங்க, 7 மணிக்கு வந்துடுங்கன்னு சொல்லி.
ஏன்னா அந்த பழைய அந்த பக்தி தொண்டோட அந்த விதைகள் இருக்கு பாருங்க, அந்த விதைகள் இன்னும் உள்ளே இருக்குது. நீங்களாம் நினச்சிட்டீங்க அவங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லி. நிறைய இருக்குது, அந்த விதைகள் எல்லாம் நட்டுருக்கிறது அங்கே அப்படியே இருக்குது. அது ஒன்றும் ஆகாது. அது யாரும் வந்து அது வந்து எரிக்க முடியாது. அது அப்படியே இருக்குது. அது அப்படி இப்படி கேட்குறாங்க. நீங்களாம் போன பிறகு என்ன கேட்குறாங்க, என்ன பிரபு இப்போ எல்லாம் மாயப்பொருட்கள்லாம் நீங்கள் போடுறது இல்லையா டூருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தலை குளிச்சுட்டு போய் இந்த நேராக பேசுறது அவர். நாங்கள் போகும்போது 13 பேர் புக் பண்ணோம் பிரபு, 13 பேரில் எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க பிரபு, தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு. இல்லை பிரபு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆனால் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களாம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெரியுமா பிரபு உங்களுக்கு 43 பேரை நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், 43 பேர் மாயாப்பூர் கூட்டிகிட்டு போயிருக்கேன். பஸ்ஸில் வந்து பிரபு எல்லாரோட லக்கேஜ் நானும் ஒருத்தர் கீழே ஏற்றணும், நான் வந்து மேலே வந்து அடுக்கணும் எல்லாமே. அது இல்லாமல் ட்ரெயினில் போகும்போது 43 பேருக்கு நான் தான் பிரசாதம் எல்லாத்துக்கும் போய்க்கணும். அது இப்படி ஆடும், வைப்ரேட் பண்ணும் ட்ரெயின். இருந்தாலும் நான் ஒரு போகிக்கு போய் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து யாராலையும் முடியல பிரபு, யாராலும் முடியல. அதெல்லாம் அவங்க பண்ண அந்த சேவையெல்லாம் இன்னும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பல தடவை நேருக்கு நேராக போய் நான் ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு சொல்லியிருக்கேன், பேசல என்கிட்ட. பல தடவை போயிருக்கேன், பேசல என்கிட்ட. இப்போ மெதுவாக கேட்குறாங்க, சாப்பிட்டு என்ன பிரபு மாயாப்பூருக்கு நான் டூர் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறேன். என்ன மாதாஜி என்ன சொன்னாங்க, மாயாப்பூருக்கு போனதே எங்கள் பிரபு பக்தி விட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாயாப்பூர் போனதுதான் அவருக்கு இன்னும் இதயத்தில் வந்து பெல் அடிச்சுட்டே இருக்கு, மாயாப்பூர். அதனால நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யுவாயும் நவித்தே சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தம் ஆகுது. நம்ம பண்ண பக்தி சேவை யாரும், அது இங்கே சொல்கிறாங்க, 10,000 வருடங்கள் ஆனால் கூட அவங்க வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த பக்தி சேவை மட்டும் என்றைக்குமே அவங்கள வந்து விடாது. அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், நஷ்டமே இருக்காது. எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பயம், இப்போ அவருக்கு என்ன பயம்னா, இங்கே விட்டுட்டா நான் வந்து கடையில் யாருமே இல்லையா பார்க்குறதுக்கு, வியாபாரம் போயிடுமே, அந்த எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சம்சாரத்தோட சமயம் அவங்க ஏற்றிருக்காங்க, அந்த பர்டன் இருக்குது. அதனால தான் அவங்களை பயப்படுறாங்க. அவங்க நான் இல்லாத என்ன ஆகிடும்னு சொல்லி அந்த பயத்தை வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு கொஞ்சம் சத்சங்கம், நிறைய ஃபெஸ்டிவல்ஸு, உற்சவாஸு, நிறைய பிரசாதம். அதனால தான் நான் சொல்கிறேன், கீதா மாதாஜிக்கு இந்த ஆல்டர் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஆல்டர் பாருங்கள், மாதாஜி வந்து ஃபஸ்ட்டு ஆல்டர் தான் அவங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டே ஆல்டர் தான். டர்னிங் பாயிண்ட் ஆல்டர் ஆனாங்க, பிரபு சேஞ்ச் ஆகிட்டார். பிரசாதம் சாப்பிட்டு சேஞ்ச் ஆகிட்டார். டர்னிங் பாயிண்ட்டே ஆல்டர் தான். அதனால தான் நான் கௌரி மாதாஜிக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், முதல்ல பகவானை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம வீட்டில். திட்டுவார் பயங்கரமாக, கொடுத்து அது பிரசாதம் தான். பிரசாதம் அப்புறம் சத்சங்கம், அப்புறம் நிறைய புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, ஃபண்ட் ரைசிங்கு, இது எல்லாமே அவரே எங்கேஜ் ஆகிட்டார், தானாக எங்கேஜ் ஆகிட்டார். அதனால் எந்த பக்தர் எந்த சேவையில் ஈடுபடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம பக்தர்களை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அவங்கள வந்து இது பண்ணிடக்கூடாது. நீங்கள் இந்த சேவை செய்யலாம், சரி ஓகே, இந்த சேவை சரி ஓகே ரைட். ஏன்னா சில பக்தர்களோட குணாதிசயங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அதை வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ நாரதமுனியை பாருங்கள், உடனே ரியலைஸ் ஆகிட்டார். தூய்மையான பக்தர் நாரதமுனி. அவரோட இது வந்து இது ப்ராக்டிக்கலாக இது சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் தியரட்டிக்கல், எல்லாமே எழுதிருக்கிறது. ஆனால் அந்த எழுதிருக்கிறது என்னன்றது வந்து இவர் செஞ்சு காமிச்சார். இவர் தன்னோட வாழ்க்கையில் வந்து அதை வந்து செயல்படுத்தினார். அதை செயல்படுத்துறது எல்லாமே வியாசதேவருக்கு சொல்கிறார், இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் மிக்சட் டிவோஷன் சர்வீஸ் பண்ணால் கூட எழுதாதீங்க. எல்லாமே மிக்ஸாக இருக்கிற பக்தி தொண்டை பற்றி எழுதாதீங்க, பியூர் டிவோஷன் சர்வீஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டால் அதுக்கப்புறம் தானாக அது இதாகிடும். ஆனால் பல வருஷங்கள் ஆனால் கூட நம்மக்கிட்ட கொஞ்சம் சில குறைகள்லாம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அந்த குறைகள் இருக்கும். நம்ம யாருமே நாரதமுனியை கிடையாது. ஏன்னா நாரதமுனியோட அவங்களோட என்ன சொல்கிறது, பிரபுபாதோட சீடர்கள், அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் சில நாள் ஆகும், சில வருடங்கள் கூட ஆகலாம், சில பிறவிகள் ஆகலாம். சில பிறவிகள் நம்மளுக்கு ஆயிருக்கா இல்லையா? இப்போ நம்மளுக்கு எத்தனோ பிறவிகள் ஆயிருக்கு. நம்மளுக்கு எத்தனோ பிறவிகள் ஆன பிறகு நம்ம இந்த பக்தி தொண்டுக்கு வந்திருக்கோம். எத்தனோ பிறவிகள் ஆயிருக்கு. ஆனால் அந்த பக்தி தொண்டு வந்து லாஸ் ஆகாது. அது லாஸ் ஆகாது, நஷ்டமாகாது. அதனால் சில பேருக்கு சில வருடங்கள் ஆகலாம், சில பிறவிகள் ஆகலாம். சில பேர் 3 நாள் 4 நாள்லேயே வந்து இதாகிடலாம், பக்தி தொண்டில் வந்து அட்வான்ஸ் ஆகிடலாம். சில பேர் நான் பிரம்மச்சாரிஸ் பார்க்குறோம், வந்த உடனே 2-3 வருஷத்துக்கு எல்லாமே தீட்சை வாங்கிடுறாங்க, பிரம்மச்சாரியாக வாங்கிடுறாங்க, சன்னியாசி ஆகிடுறாங்க. எங்கள் கூட ஒரு பக்தர் இருந்தார், பிரம்மச்சாரி. அவர் வந்து கம்பெனிக்கு போயிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்
அவங்களுக்கு ஒரு ரூமு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அவனை என்ன பண்ணார், நிறைய பாகவதம் டெய்லி படிக்கிறது. பாகவதம் படித்து என்ன ஆனார், பிரம்மச்சாரி ஆகிட்டார். பக்க பிரம்மச்சாரி ஆகிட்டார். அவங்களுக்கு வராமல் இது பிரச்சனையே இல்லை, எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கி, மாமா எல்லாரும் பிரச்சனை கொடுத்தாங்க. போகக்கூடாது, எப்படியாவது போகக்கூடாது. யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவங்கள. அவனை பிடிச்சி அடித்தாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் குத்துனாங்க, பின்னாடி குத்துனாங்க, தலை மேலே ஓங்கி அடித்தாங்க. வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கட்டி போய் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போனாங்க வீட்டில். என்ன பண்ணாலும் அங்கே சாப்பிடாம விட்டார். அங்கே எதுவுமே அவங்களுக்கு முன்னாடியே எல்லா டெக்னிக்ஸ் எல்லாமே கிளாஸ்லேயே நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க படிச்சிருக்காங்க, நாங்கள் சொல்ல அவங்க எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் என்னென்னமோ பண்ணாங்க, முடியல அவங்களால. அவர் அந்த பாகத்தை படித்து நல்லா கட்டியாக பிடிச்சிட்டாங்க, நல்ல வைஷ்ணவ சேவை பண்ணாங்க. அப்புறம் சன்னியாசி ஆகிட்டாங்க. உடனே அவருக்கு அந்த இது கோல் இருந்தது, நான் எப்படியாவது சன்னியாசி ஆகணும்னு சொல்லி. ஆனால் எல்லாரையும் அந்த மாதிரி ஆக சொல்ல நான், அது அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சரண்டரிங் குவாலிட்டி இருந்தது, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு கோல் இருந்தது. ஆன்மீகத்தில் நம்ம கோல் இருக்கணும். நம்மளால் பண்ண முடியலன்னா கூட நம்மளுக்கு அந்த கோல் இருக்கணும். நம்ம இதயத்தில் அந்த ஆசையை வச்சுக்கணும். அந்த ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன நம்மளுக்கு சப்ளிமெண்ட் வேணுமன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நாரதமுனி அப்படி தான் வளர்த்துக்கிட்டாரு. சத் சங்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அம்மா எழுந்தது கூட அவங்க தலையில் போட்டிக்கல, ஒன்றுமே அதை பற்றி சிந்திக்கலை. நேராக பகவானை இது அவரோட சேவையிலே எங்கேஜ் ஆகிட்டார். முழுக்க அவர் சேவையில் எங்கேஜ் ஆகிட்டார். அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டார். ஃப்ரீடம் வேணும் நம்மளுக்கு. ஃப்ரீடம்னா எதுலேருந்து ஃப்ரீடமு? பக்தி தொண்டில் ஃப்ரீடம். பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும். எதுக்காக நான் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறேன்னா, பக்கத்தில் இருக்க ஆத்மாக்களை புதுசாக நம்ம பக்தி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிரசாதம் பிறகு எத்தனை பிரசாதம், பஜ்ஜி, அப்புறம் டொமேட்டோ ரைஸு, ஸ்வீட் ரைஸு, கேசரி பாத்து, பொங்கல், அவங்களுக்கே இதாகிடுச்சு. ஏன்னா இத்தனை செய்தா எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி. அப்புறம் இது சரணாமிருத்தம், இந்த பிரசாதம் பண்ணும்போது நம்ம பகவான நாமத்தை சொல்லுவோம், கீர்த்தன் பண்ணுவோம், சாண்டிங் பண்ணுவோம், தூய்மையாக நம்ம குளிச்சுட்டு நல்லா என்ன சொல்கிறது, பரிசுத்தமாக நம்ம செய்கிறோம். இதெல்லாமே போய் அதை தாக்கும், கம்ப்ளீட்டாக தாக்கும். அதெல்லாமே தாக்கும். இது என்ன அபிஷேகம் பண்ணுறது, பகவான் இது பண்ணுறது, நாமத்தை பாருங்கள். எத்தனை பேர் நாமத்தை சொன்னாங்க அன்றைக்கி. அது அவங்க வீட்டில் உட்காந்துருந்தா, நம்ம பண்ணாமல் இருந்தால் அவங்க நாமத்தை சொல்லிப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏதோ சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு ஜாலியாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு கச்சு இது என்ன ஃப்ரைம்ஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். பிளேட்டில் காலி ஆகிட்டே இருக்கும், சீரியல் ஆகிட்டே இருக்கும், சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே வந்ததுனால எத்தனையோ பேர் பகவான நாமத்தை. அன்றைக்கி பாருங்கள் என்ன பரீட்சை பாருங்கள். கரண்ட் வரல, பவர் வரல, ரோடு வேறு கரெக்டாக அந்த டைமில் அதே டைமில் தான் போடுறான். ரோடு போட்டாங்களா இன்னும் இல்லையா? பாரு, கவர்னித்தை வந்து ரோடு வந்துருச்சு. கவர்னித்தை வந்து ரோடு வந்துருச்சு. அந்த மாதிரி பகவான் எங்கெங்கே வராங்கன்னு சொல்லி அவரை நம்ம கிளாஸ் வந்து இங்கேயும் வந்துருச்சு பாருங்க. இங்கே நம்ம பிரபு வீட்டுக்கு ரோடு வந்துருச்சு. போட்டு கொடுத்துருக்க பாருங்க. அதனால பக்தர்களோட அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அபிப்பிராயம் நல்லா இருக்கணும். அந்த உத்தேசம். அவங்க ரோடு போட்டாங்க, இப்போ அங்கே ரோடு போட்டாங்க. ஆமா, ரோடு போட்டுறாங்க. எங்கெங்க கிருஷ்ணர் போறாரோ அங்க இடத்துல எல்லாமே ரோடு, அங்க எல்லாமே சௌகரியம் பண்ணிக்கிறார் பகவான். அவர் வராரு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அரசருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் போது எல்லாரையும் கூப்பிடுறாரு அரசர். எல்லாரையும் கூப்பிட்டு பிரசாதம் மேலே பகவானோட பிரசாதம் கொடுத்து, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க, நான் கொடுத்துட்றேன்றாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம், இத்தனை இது வேணும், பணம் வேணும், என் பையனுக்கு நல்லா இது வேணும், ஒரு ஜாப் வேணும், இது நௌக்கரி வேணும், அதுக்கு எனக்கு அவரை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு வீடு இல்லை, குடிசையில் இருக்கேன். எல்லாரும் தனக்கு தேவைப்பட்டது எல்லாமே கேட்டாங்க. ஒரே ஒரு மனிதன் மட்டும் அங்கேயே நிற்கிறான், எதுவுமே கேட்காம நின்றுருக்கான். யாரையும் கூப்பிடல அரசர், அவரை மட்டும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ஏன்பா உனக்கு ஏன் சார்பில் உனக்கு எதுவுமே வேண்டாம், என் பிறந்தநாள் உனக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், உனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் நான் கேட்குறது நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லை தெரியாதனால நான் தனியாக நின்றேன், நீ என்ன வேணும் கேளுப்பா, நான் உனக்கு கொடுத்துறேன். ஒன்றும் இல்லை மகாராஜ், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் போதும் அப்படின்றார். எதுவுமே எனக்கு வேண்டாம், என் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் போதும் அப்படின்றார். அவர் வீடு எப்படி இருக்குன்னா, இந்த இது இவ்வளோ தான் இருக்குது, குடிசையில் கூட மேலே இல்லை, இவ்வளோ தான் அந்த வீடு, 3 வீடு ஆகும், எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும்னு சொல்லி அரசர் சொல்கிறார். கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வர பண்ணுறாரு. அப்போ அரசர் அந்த வீட்டுக்கு போகிறாருன்னா மினிஸ்டர் என்ன பண்ணாரு, உடனே அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு, அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு பெரிய அரண்மனை கட்டிட்டாங்க. அரண்மனை, பெரிய அரண்மனை, 3 நாள் அரண்மனை ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனவுடனே அரசர் அங்கே வராரு. அங்கே அவர் அந்த இது தாக்கினவுடனே போதும், இவர் பெரிய யுவராஜ் மாதிரி ஆகிட்டார். இவர் சேம் இந்த ஸ்டோரி தான்.
சுதாமா ஸ்டோரி தான். சுதாமா வந்து பார்க்குறாரு, தன்னோட மனைவி எப்படி இருக்கான்னா பெரிய மகாராணி மாதிரி இருக்காரு, பசங்கள் எல்லாமே யுவராஜ் மாதிரி இருக்காங்க. அதனால பகவானுக்கிட்ட நம்ம பணத்தையோ பௌதிகமான ஆசைகளோ கேட்க அவசியமே இல்லை. தானாக ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் தானாக ரெடி பண்ணிக்கிறாங்க. அவர் நினைச்சா போதும், எதை வேணாலும் பண்ணுறாரு. ஆனால் அவர் பண்ணுவாரோ பண்ணலையோ அதை வந்து நம்ம வந்து அதை பற்றி நம்ம யோசனை பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு என்ன சந்தோஷமோ, அவருக்கு என்ன திருப்தியோ அதை தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு என்ன திருப்தின்றதை நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் பார்க்கணும். அதை நம்ம பார்த்துட்டே இருந்தால் போதும். இந்த மூக்கண்டப்பள்ளியே பெரிய கோலகவர்தானம் ஆகிடும். அது பெரிய கோலகவர்தானம் ஆகிடும், பெரிய சென்டர் ஆகிடும். அதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு பக்தருக்குள்ளேயும் அந்த இது வரணும். அந்த என்ன சொல்கிறது, பக்தி தொண்டை வந்து எல்லாருக்கும் பரப்பணும், பக்தி தொண்டை கொடுக்கணும், பக்தர் ஆக்கணும் எல்லாரையும். அது வந்தாலே போதும், தானாக வந்துடும். நம்ம பணத்துக்காக நம்ம வந்து இப்போ இது பண்ணவே தேவையில்லை. இப்போ பிரபுபாதர் ஒரு இடத்துல போயிட்டே இருந்தார் அமெரிக்காவில். பெரிய மேன்சன், அது பல கோடி டாலர்ஸ் ஆகும் அந்த டைமில் 1970s. பிரபுபாத் சொன்னார், இந்த மேன்ஷன் நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். பின்னாடி பக்தரெல்லாம் சொன்னார், பிரபுபாத் என்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள், பல கோடி டாலர் ஆகும் தெரியுமா அவங்களுக்கு. அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு இது வந்து கிடைச்சா பெரிய ப்ரீச்சிங் சென்டர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே போய் பேசுங்க அவர்கிட்ட. கையில் பணமே இல்லை, $1 கூட இல்லை பிரபுபாதர்கிட்ட. பக்தர்கள்லாம் சிரிக்கிறாங்க பின்னாடி, என்ன பிரபுபாதர் இப்படி எல்லாம் பேசுகிறார், ஒரு விவஸ்தை இல்லாமல் பேசுகிறாரே அவர், எப்படி இதெல்லாம் அவர் போய் நம்ம கேட்கறதுக்காக ஒரு இது வேண்டாவா? கையில் பாக்கெட்டில் $1 இல்லை, இதை போய் நம்ம எப்படி பேசுறது, நீ போய் பேசுப்பா அப்படின்னு. சரி, பிரபுபாத் சொன்னோன்னே உடனே போய் பேசினார். உடனே பேசிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி பிரபுபாத் கேட்குறாரு இதுன்னு சொன்னபோது பிரபுபாதரையும் அழைச்சிட்டு வர்றாரு. பிரபுபாத் பார்த்துட்டு, நான் ஐ வாண்ட் டு டூர் யுவர் மேன்சன் அப்படின்னு. ஓ ப்ளீஸ் கம். அவரு சேலுக்கு வச்சிருக்காரு. வந்தோடனே திஸ் இஸ் ஃபார் ராதாராணிஸ் ரூம், திஸ் இஸ் ஃபார் டெம்பிள் ஹால், அண்ட் திஸ் இஸ் ஃபார் கான்ஃபரன்ஸ் ஹால், திஸ் இஸ் ஃபார் பிரசாதம் ஹால் அண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பிரபா. இன்னும் வாங்கவே இல்லை. அதை பார்த்த உடனே ஒன்று இதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ உடனே அவர்கிட்ட பேசினார். இப்போ பிரபா அதை கேட்குறாரு, தைரியமாக கேட்குறாரு, ஏன் நீ ஃப்ரீயாக கொடுக்கூடாதான்னு கேட்குறாரு. இதெல்லாம் நீ ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் 10 மேன்ஷன் உனக்கு வருது அப்படின்றாரு. சரி, உடனே கொடுத்துட்டார். அவர் கொடுத்த உடனே அப்புறமா யோசனை பண்ணுறாரு, அவர் பிரபுபாத் பேச அவர் மயங்கிட்டார். அவர் டோட்டலாக மயங்கிட்டார். அவர் ஏன் சொல்ல 10 மேன்ஷன் வருதுன்னு சொல்லிட்டாரு, அவர் மயங்கிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, மறுபடியும் இல்லை எனக்கு இத்தனை $, கடைசியில் வாங்கிட்டார். யாரோ ஒருத்தர் பிரபுபாதரோட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இத்தனை $, ஆகுதுன்னு சொல்லி கேட்டு, பிரபுபாத் வெரி குட் பார்கைனர், வியாபாரத்தில் பெரிய கில்லாடி பிரபுபாத். எவ்வளோ பெரிய அவன் பட்ஜெட் சொன்னால் கூட அதை வந்து பாதி ஆக்கிடுவார் பிரபுபாத். அது நம்மளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கார் பிரபுபாத். காய்கறி மார்க்கெட்டுக்கு போனால் நீங்கள் ரேட் கம்மி கேளுங்க, பருப்பு மார்க்கெட்டுக்கு போனால் அது ரேட் கம்மி கேளுங்க, ஃப்ரீயாக கேளுங்க, எவ்வளோ யார் கொடுத்தா அவங்ககிட்ட வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம டிவோட்டிஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒரு தடவை வெங்காயம் பூண்டு கூட வாங்கிட்டாங்க ஒரு பக்கத்தில், இங்கே இல்லை பெங்களூரில். வாங்கிட்டு என்ன பண்ணார், அது விற்றுட்டு போய் பணம் எடுத்து போய் இப்போ கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் கூட கோயிலில் இருக்கும்போது அப்படி தான், யாராவது அரிசி கொடுத்தா, ஏன்னா அரிசி எவ்வளோ பண்ண முடியும், எடுத்து அரிசி போட்டுறாங்க. அது என்ன ஆகிடும், அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பூச்சி விழுந்துடும். அதனால் அந்த அரிசி எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம கேட்குறது கொடுக்குறதில்ல. சில பக்தர்கள்லாம், சில ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எது தேவையோ அது கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அரிசி வந்து ஒரு நாளைக்கு 25 kg ஓடுதுன்னா அதில் வந்து 50 மூட்டை எடுத்து வந்து போட்டால் என்ன ஆகும், அரிசி எத்தனை நாள் இருக்கும், ஒரு 6 மாதம் இருக்கும், இல்லை 4 மாதம் 5 மாதம், அப்புறம் பூச்சி விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுறது, அந்த அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்மியாக விற்றுறது, ஒரு 25% மைனஸ் பண்ணி அவனுக்கு லாபம் வர மாதிரி விற்றுட்டு, அந்த பணத்தை கொண்டு போய் நம்மளுக்கு அகரபத்தி வேணும், நெய் வேணும், அப்புறம் பருப்பு ஐட்டம் வேணும், தேங்காய் வேணும், காய்கறி இதெல்லாம் வாங்கிடுறது. அவங்க சொன்னால் இதெல்லாம் புரியுறதில்ல பக்தர்களுக்கு. என்ன வேணுமோ அது கொடுக்குறதில்ல. அதுதான் மெயின். எங்க டெம்பிளுக்கு என்ன வேணும், கிருஷ்ணருக்கு என்ன வேணும், பக்தர்களுக்கு என்ன வேணும், அதான் பார்க்கணும். அது இல்லாமல் சரி, அதனால பிரபுபாத் அது வாங்கிட்டார். அது வாங்கி பெரிய ப்ரீச்சிங் சென்டர் ஆகிடுச்சு. ஒரு பக்தரை வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டார் அதுக்கு. எப்படி இங்கிலாண்டில் லண்டனில் இவர் யாராவது ஹாரிசன் அவர் பெரிய மேன்ஷனே கொடுத்துட்டார். அதனால் நம்ம கிட்ட பியூர் பக்தி தொண்டு இருந்தால், பக்தி சேவை இருந்தால், லக்ஷ்மி தானாக தேடி வரும். லக்ஷ்மி தானாக தேடி. நித்யானந்த பிரபு பிரேசிடக்கு 1 வாரம் நான் தூங்கலை. எப்படா பண்ணுறது, எப்படிதான் நித்யானந்த பிரபு எப்படியாவது. ஏன்னா நித்யானந்த பிரபு கௌரகமா பிரபு கூட விட்டுறலாம், ஆனால் நித்யானந்த பிரபுவை மட்டும் விடக்கூடாது. நித்யானந்த பிரபு வந்து நம்மளோட ஆன்மீகமான இதுக்கு வளர்ச்சிக்கு அவர் தான் இது. அவரோட ஆசிரியம் இல்லைன்னா நம்ம வந்து மகாபிரபுவோட
ஆசிரமே எடுக்கவே முடியாது. யோசனை பண்ணி உடனே டக்குன்னு கீதா மாதிரி நான் பண்ணுறேன் பிரபுன்றார். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாச்சு. ஏன்னா நான் கோயிலில் பண்ணணும்னு இருந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா கோயிலில் பண்ணால் நிறைய செலவு, அதெல்லாம் கவர் பண்ண அங்கே பார்த்தாவே அசிங்கமாக இருக்குது. இந்த ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் எல்லாம் அசிங்கமாக இருக்குது. க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா கோயில்லாம் அப்படி பார்த்து எங்களுக்கு பழக்கமே இல்லை. நீட்டாக க்ளீனாக இருக்கணும் கோயில். அதான் பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்தது அப்படி தான் எல்லாருக்குமே. நம்ம ஏன்னா கிருஷ்ணரோட வீடு அது. அங்கே வந்து தூய்மையாக இருக்கணும், நீட்டாக க்ளீனாக இருக்கணும். நம்ம வீட்டில் கூட நம்ம இதாக இருக்கலாம், ஆனால் வெளியே கோயிலுக்கு வந்து வந்துட்டா சுத்தமாக வச்சுக்கணும். அதனால தான் நம்ம கோயிலெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கெல்லாம் க்ளீனாக இல்லையோ அதை வந்து நீங்களே க்ளீன் பண்ணுங்கள் வாலண்டரியாக, நாங்கள் சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரே போட்டிருப்பாங்க. அதனால தான் கோயிலுக்குள்ளே போனால் வெளியே வந்து டேப் வச்சுருப்பாங்க, கையை கழுவிட்டு போகணும். ஏன்னா நம்ம வெளியே ஏதாவது மிதிச்சிருப்போம், கல்மஷம் நிறைய இருக்கும். இதெல்லாம் சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் பக்தி தொண்டுன்றது வந்துட்டா இங்கே அதான் சொல்கிறாங்க. ஏன்னா பௌதிக உலகம் வந்து எவ்வளோ கவர்ச்சி அப்படின்னா கிருஷ்ணர் கூட கவர்ச்சி ஆகுது. கிருஷ்ணரோட கவர்ச்சி 2 பேர் நின்னா நம்ம யார் கவர்ச்சி ஆகிறோம்னா பௌதிக ஆசைகள் தான் நம்ம கவர்ச்சி ஆகிறோமா. ஒரு பன்னி வந்து அது பிரபுபாதர் எவ்வளோ நல்லா எழுதியிருக்காருன்னு தெரியுமா. ஒரு பன்னி வந்து சாக்கடையில் இருந்துட்டா அதுக்கு அந்த மாதிரி ஆனந்தம் வந்து நீங்கள் வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அதுக்கு அந்த ஆனந்தம் இருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு இந்திரன் மாதிரி. இந்திரனுக்கு பன்னியோட சாபம் வந்த உடனே நான் வரமாட்டா பண்ணுறாரு பிரம்மா கிட்ட. நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கப்பா, என்னோட அழகான மனைவி, அழகான குழந்தைகள், 6 குழந்தைகள் இப்போ தான் நான் பெற்றிக்கிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருப்பா. அங்கே ஒருத்தன் வந்து என்னது அரவால் எடுத்து சீவுறான் அதை வந்து இது பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்றான். நம்மளோட நிலைமையும் அந்த மாதிரி தான். நம்மளோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப 3 வேளை சாப்பாடு நல்லா இருக்குப்பா, அடிக்கடி ஊருக்கு போகிறோம், அடிக்கடி வந்து இதுக்கு போகிறோம், ஜிஆர்டிக்கு போகிறோம், அடிக்கடி மாலுக்கு போகிறோம், அடிக்கடி டிமார்ட்டுக்கு போகிறோம், எல்லாம் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து யாரை தேடி போகிறோன்னா ஒரு ஸ்லோகா இருக்குது பாகவதமில். ஒரு நாள் சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது வந்து நம்ம நாளை குறுக்கி வைக்கிறது. உன்னோட டெத் டே வந்து இஸ் நியரிங், நம்மளோட மிருத்யு நாள் வந்து இட் இஸ் நியரிங், ஃபாஸ்ட் அப்ரோச்சிங், ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடுதுன்னு சொல்லி அர்த்தம். அதனால் பக்தி தொண்டில் நாரதமுனி மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் யாருமே கிடையாது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற வேசதேவருக்கு. நான் இந்த கிளம்பி போயிட்டுருக்கேன், நான் அவர் பாட்டு அவரே சொல்லிக்கிறாரு, எனக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது போடுறாரு. எங்கே வேணாலும் அவர் போகிறோம், எந்த லோகத்துக்கு வேணால் அவர் போகலாம், ஆன்மீக லோகத்துக்கு போகலாம், பௌதிக லோகத்துக்கு போகலாம், எங்கே வேணாலும் அவர் போகலாம், ஃப்ரீ. நம்ம கூட அந்த மாதிரி ஃப்ரீ ஆகிடுவோம், இண்டிபெண்ட் ஆகிடுவோம். எத்தனோ பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள். நம்ம டிவோட்டிஸ் இங்கே இருக்காங்க, லைவ் எக்ஸாம்பிள். எல்லாமே விட்டு ஃப்ரீயாக ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ, எல்லாமே விட்டு. ஆனால் பிளானாக இருக்கணும், அவ்வளோதான். 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிளானாக இருக்கணும், நம்ம க்ரோத் ஸ்டார்ஸ் முக்கியமாக. அந்த பிளான் இல்லைன்னா சும்மா நம்ம வந்து கழுத மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதுக்கு எண்டே கிடையாது. பன்னி மாதிரி தான். பன்னிக்கு எப்படி சாக்கடையில் எவ்வளோ விகாசமோ வில்லாசமோ இருக்குமோ, விஹாரம் இருக்குமோ, அதே மாதிரி நம்மளுக்கும் அவ்வளோதான். இங்கே எத்தனை தடவை நம்ம வந்து இது பண்ணாலும் நம்ம இங்கே விலாசமாக தான் இருப்போம். இதே எனக்கு நல்லா இருக்குன்னு பௌத்திக உலகத்தில் என்ன நம்ம சந்தோஷம் அடையிறோமோ அதே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் தொடர்ந்து சத்சங்கத்தை மட்டும் நம்ம விடக்கூடாது. பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள். பிரபுபாத் எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அது தமிழில் கொஞ்சம் படிங்க, அது ஒரு லைன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. மூஞ்சி மேலே அடுத்த மாதிரி எனக்கு இறக்க முடியாது. அது ஒரு லைன் மட்டும் படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அது எது 37th அது அந்த பொருளுரையில பொருளூரில் இருக்குது. ஆமாம், பகவான் மாயா சக்தி பகவான் மாயா சக்தி மிகவும் உறுதியானது. இதனால் அசுத்தமான மலத்தில் வாழும் பன்றி கூட தான் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக நினைக்கிறது. தான் மகிழ்ச்சியோட இருக்காங்களாம் பண்ணி சொல்லுது. ஜட உலகில் யாராலும் உண்மையான மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. துன்பப்படும் ஜீவராசிகளுக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டுவதற்காக ஸ்ரீல நாரத முனி எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். அதான் சொல்றாங்க, மெட்டீரியல் வேர்ல்ட்ல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. யாருமே சந்தோஷமா, பக்தர்கள் கூட அவ்வளவுதான். பக்தர்களுக்கு நடுவிலே பெரிய பெரிய சண்டைகள். சந்தோஷமா ஏன் சண்டைன்னா கிருஷ்ணரை விட்டு நீயா நானான்றாங்க பக்தர்கள். அதனாலதான் சண்டை. கிருஷ்ணரை அவரை ஒதுக்கி விட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீயா நானான்னு சண்டை போடுறாங்க. நான் வந்து செய்யணும், நீ பண்ணுறதோட நான் தான் செய்யணும், நான் பண்ணுறது தான் கரெக்டு. அதனால தான் சொல்கிறது, உயர்ந்தமான பொசிஷனுக்கு போஸ்ட்டுக்கு போகும்போது இந்த பயிற்சியெல்லாம் வேணும் நம்மளுக்கு. நீன்றதெல்லாம் விட்டுறணும். அவருக்காகன்றது வந்து எப்போ வருமோ அப்போ தான் நம்ம வந்து அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம்.
இல்லைன்னா மேலோட்டமாக நம்ம நிறைய சேவைகள் செய்யலாம். ஆனால் உள்ளோட்டத்தில் வந்து அந்த இது வந்து பரிசுத்தமாகலைன்னா நம்மக்கிட்ட வளர்ச்சி வராது. அது அப்படியே வளரிட்டே போகும். ஒரு பூமியில் ஒரு ஜமீனில் வந்து நம்ம ஏதாவது விதையை நட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அன்வான்ட் திங்ஸை முதல்ல எடுத்துடுறோம். அன்வான்ட் திங்ஸ் இருந்துட்டு நம்ம அப்படியே விதையை போட்டால் என்ன ஆகும், ரெண்டுமே வளர ஆரம்பிச்சிடும். அந்த சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, அது ரெண்டு வளர 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 அந்த என்ன வீடைகளோ எதை சொல்கிறாங்க, அதுக்கு வெளியே அந்த அன்வான்ட் திங்ஸ் எதை சொல்கிறாங்க, கலை அந்த வீடைகளோ எதை சொல்கிறாங்க, வேலிகளோ எதை சொல்கிறாங்க, அதை வந்து அங்கங்கே கட் பண்ணிகிட்டே வரணும். அது கட் பண்ணாமல் இருந்தால் ரெண்டு வளரிட்டே இருக்கும். ரெண்டு வளர வளர நம்மளோட பக்தி தொண்டை அப்படியே கீழே வந்துடும். அது வளரிடும், அது ஃபாஸ்ட்டாக வளரிடும். ஏன்னா பௌத்திக உலகத்தில் வந்து ரொம்ப கவர்ச்சியானது, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கவர்ச்சியானது. அப்படியே இது ஐஸ்காந்தம் மாதிரி அப்படியே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணிடும் அது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீமத் ஸ்ரீ நாரத மகாமுனி கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி. பிரார்த்தனை பண்ணிடலாம். குரு மகாராஜுக்காக, எல்லா பக்தர்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். நீங்கள் வந்த சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்களுக்கு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. हरिनाम संकीर्तन महायज्ञ की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, गौर प्रेमानंद।